சரி, இன்னைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரண்டாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் சரியானது அப்படின்னு எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. முதல் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உயர் நீதிமன்றத்தின் ரிட் அதிகாரம். ரிட் அதிகாரம் என்னது? அடிப்படை உரிமைகள் அப்படின்றது சொல்லக்கூடியது 226 கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தின் ரிட் அதிகாரம் 32 என்று கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி, ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி, ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அப்ப நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்க தான் சொல்ல போறீங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உயர்நீதிமன்றம் ரிட் அதிகாரம் அப்படின்னா எனது அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் எது பாதுகாக்குது, எந்த ஆர்டிகல் மூலமாக பாதுகாக்கிறாங்க? 226 அப்படின்றது சரியானதுதான். சரி, அதே போல உச்ச நீதிமன்றத்தின் ரிட் அதிகாரம், அதாவது அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு எந்த ஆர்டிகல் பண்றாங்க? 32. இதைத்தான் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு? இதயம் மற்றும் ஆன்மா என்று குறிப்பிட்டிருக்காரு இந்த ஆர்டிகல். சரிங்களா? ஆனால் தெளிவா நான் வச்சுக்கிறோம், இதயம் மற்றும் ஆன்மா என்பது யார் சொன்னாங்க? அம்பேத்கர் சொன்னார். சரிங்களா? இதுதான் சொன்னது. இதுக்கான ஆன்சரை நீங்க இப்ப சொல்லலாம். சரிங்களா? தேங்க்யூ.